ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வேலைக்கு போகிற பிஸிலையும் உங்களுக்கு வீடியோ போடுறது ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் குழம்பு. சிக்கன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வெளியே கிளம்புற கொஞ்சம் வேலை இருக்கிறனால நாங்கள் சிக்கன் குழம்பு மட்டும்தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணேன். அந்த வீடியோவும் இது கூட இருக்குது. இப்போது சிக்கன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று தான், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி இருக்குது உருளைக்கிழங்கு. மசாலாலாம் அரைச்சி ஊற்றின சிக்கன் குழம்பும் நான் வைப்பேன். இன்றைக்கி மசாலா அரைச்சி ஊற்றாமல் லைட்டாக அப்படியே லிக்விடாக இருக்க மாதிரி ஒரு தண்ணி குழம்பு மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இது என் பொண்ணோட ஃபேவரட். அந்த அம்மாவுக்கு இந்த தேங்காய், அது கூட கொஞ்சம் நம்ம கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வறுத்து அரைச்சி ஊற்றுற குழம்பு அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதில் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ண போகிறேன். ஒரு சில நேரம் முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணி எங்கள் அம்மா வைப்பாங்க. அதுவும் எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி என் பையனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் சமையலுக்கு ஆரோக்கியா செக்கு நல்லெண்ணெய் பக்கத்தில் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தங்க இந்த மாதிரி செக்கு எண்ணெயெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2-3 வருஷத்துக்கிட்ட இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹோல் கரம் மசாலாலாம் நிறைய போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்க போகிறோம். என்னோட புதுசாக வாங்கின குக்கர் வீடியோ இன்னும் வரலை. அதாவது புதுசாக குக்கர் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோ நல்ல சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு. பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை நம்ம சேனலில் போய் பாருங்கள். இதெல்லாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலுக்காக எடுத்து வச்சுருந்த வீடியோ. இன்னும் இந்த ஓல்டு குக்கரில் நான் எடுத்த வீடியோலாம் இன்னுமே இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் புது குக்கர் வீடியோ வரும். ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணி இடையில புது குக்கரில் வீடியோ போட முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு டைம் இல்லாதனால தான் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, என்னோடய சேனலில் ஒரு ஒர்க்கிங் மாம் என்ன சமையல்லாம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஒரு விஷயத்துக்கும் டைமை பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க, வீட்டு வேலையெல்லாம் எப்படி அவங்க செய்வாங்க, அவங்க தான் செய்வாங்களா இல்லை யாராவது வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னோடய சேனலில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேலைக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் டேக் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ண சிக்கன் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் சூப்பராக சாஃப்டாக வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். என்னோடய குக்கிங் கூடவே என்னோடய கதையையும் கேட்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது, நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் கேட்குறது நல்லாயிருக்கா, அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டிருந்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகா பொடி வீட்டில் அரைச்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். மிளகா பொடி மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளற போகிறோம். அதுக்கப்புறம் தான் தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம சேனலில் சமையல் வீடியோ வரும், நான் வீட்டில் வேலையெல்லாம் எப்படி செஞ்சிகிட்ருக்கேன் அது வரும், எப்படியெல்லாம் என் நேரத்தை பிரிச்சுக்கிறேன், காலையில் ஒரு 10 சமையல் அந்த மாதிரியெல்லாம் என்னால் நிஜமாக பண்ண முடியாதுங்க. நான் 8 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன், மறுபடியும் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இதுக்கிடையில் நான் சமையல் வீடியோ போடுறேன், க்ளீனிங் வீடியோ போடுறேன், இன்னும் நிறைய ஜாலியான வீடியோலாம் இருக்குது. மறுபடியும் என்ன சமைக்கிறது, என்னென்ன வேலை பெண்டிங் இருக்குது, இந்த மாதிரி யோசனையாக தான் போகும். இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு தோல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு உடஞ்சி வராமையும் இருக்கும். நம்ம இப்போது குக்கரில் போட்டாச்சு.
மசாலாலாம் வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க போகுது. இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப நான் வந்து எங்கேயாவது வெளியே போகிறேன், இன்றைக்கி வந்து சண்டே சமைச்சிடணும், பசங்க வந்து வரல, முக்கியமான வேலை எதுனானா இந்த மாதிரி சிக்கன் குழம்பு பண்ணிவிடுவேன். இந்த நிறைய சமைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு நிஜமாக தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து நார்மலாக நம்ம வீட்டிலலாம் வைப்பாங்கள்ல, ஒரு குழம்பு ஒரு பொரியல், அந்த மாதிரி வந்து லைட்டான ஒரு சமையல்லாம் தான் என்னோடய சேனலில் வரும். ஒரு 10-15 என்னால் செய்ய முடியாதுங்க. எனக்கு கிடைக்கிறது சண்டே வந்து ஒரு நாள் லீவ் தான். நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நிறைய டேலண்ட்டோடு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேலண்ட் தான் இருக்குது. சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆனால் அதுக்குள்ளேயே நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ குயிக்காக நம்ம சமைக்கலாம் இந்த குழம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நான் வந்து ஏன் இது போடுறேன் அப்படின்னா, என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் தினம் தினம் என்ன செய்கிறேன் அதை வந்து வீடியோவில் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். எல்லாருக்குமே இந்த சமையலெல்லாம் தெரியும். இப்போல்லாம் நிறைய ஷெஃப்லாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் சேனலெல்லாம் யாரும் பார்ப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியலை. சாப்பாடும் வெந்துடுச்சு. மத்தியானத்துக்கு குழம்பு வச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதனா பண்ணி தான் ஆகணும். இது வந்து நான் ஈவினிங் வெளியே போயிட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 6 போல் தான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கம்பு, குதிரைவாலி இது 2த்தில் இருக்க அவல் வச்சு பண்ணின ஒரு புட்டு ஐட்டம் மாதிரி தான். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஈஸியாக பண்ணுறத பார்க்கலாமா? இன்றைக்கு நான் வந்து கம்பு, குதிரைவாலி 2 அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை 1 மினிட் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். குதிரைவாலி அரிசி ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். கொஞ்சம் வந்து க்ரீன் மாதிரி இருக்கிறது கம்பு அவல். ஒரு நல்ல பெரிய செவ்வாழை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். இதை வந்து சாப்பிடும்போது பழமும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி, கருப்பு கவுனி அரிசி நிறைய வெரைட்டியில் கிடைக்கிற இந்த அவல் ஐட்டத்தையும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதிலெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து விடுங்க. அதுவும் இந்த 12 இல்லைன்னா 11:30க்கு சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜி போகிற பசங்களுக்கு நீங்கள் இதை ஈஸியாக சமைக்காமல் அடுப்பே பற்ற வைக்காமல் ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம். என் பசங்க ஸ்கூலுக்கு குட்டியாக இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு கிடைக்கல. இப்போ தான் நிறைய வந்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பழத்தை போட்டு ஒரு தடவை கிளறிக்கலாம். அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, இதில் நெய் ஆட் பண்ண வீடியோ வந்து கொஞ்சம் வந்து டெலீட் ஆகிட்டுருக்கு, எனக்கே தெரியலை. இதில் உருக்குன நெய் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் முந்திரி, நீங்கள் வந்து திராட்சை இந்த மாதிரியெல்லாம் கூட ஃப்ரை பண்ணியும் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அவல் பண்ணுற வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் நாட்டு சர்க்கரை பிடிக்காதவங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். கருப்பு திராட்சையும் நம்ம பச்சை திராட்சையும் ட்ரையாக கிடைக்கும்ல, அது வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு ஒரு 2 திராட்சை வர்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவே வேணாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சர்க்கரையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பண்ண சமையல் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை பற்றின கமெண்ட் எல்லாம் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. என்ன மாதிரி ஒர்க்கிங் மாம்லாம் யாரெல்லாம் இருக்கீங்க, அவங்க இந்த சேனல் வாட்ச் பண்ணுறீங்களா, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எங்களோட இந்த சண்டே இதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் உங்களை வந்து பார்க்க முடியல. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. என்னோடய பூனைக்குட்டி எப்படி தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.
சரி இது கொஞ்சம் அப்படியே கொடுத்தா சாப்பிட்ருவா அப்படி சொல்லிட்டு இதையும் அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். இதில் வந்து முந்திரி, வேர்க்கடலை இதெல்லாம் கூட நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து வெளியவும் போயிட்டு வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ரொம்ப சிம்பிளாக பனானா போட்டிருக்கேன். பனானா நீங்கள் வேணும்னா நிறைய போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு பனானா தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அவல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. வேணும் மறுபடியும் இது எப்படி இப்படி உதிரி உதிரியாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பசங்களுக்கு கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி எல்லா வெரைட்டி அவலும் கிடைக்கிது. அதையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம ஒரு சில விஷயத்த மறந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பார்க்கும்போது நமக்கு அது ஞாபகம் வரும். ஓ, இந்த ஸ்நாக்ஸ்லாம் பண்ணலாம் போல் அப்படின்னு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாருங்கள், பூனைக்குட்டி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்குன்னு. நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோவில் என்னால் நேரில் வர முடியலை, ஆனாலும் உங்களுக்கு நான் நேரில் வரலைன்னா கூட வீடியோ கண்டிப்பாக வரும்.